Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa laqad karramna bani Adam wa hamalnahum fil barri wal bahri wa razaqnahum minat thayyibat wa faddalnahum ala katsirin mimman khalaqna tafdila. Shadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு விதமான படைப்புகளை படைத்து அவைகளில் மிகச் சிறந்ததாக மனிதனை அமைத்து வைத்திருக்கிறார். மனிதனுடைய சிறப்பு மற்ற படைப்புகளை விட எப்படி மேலோங்கி இருக்கிறது என்பதை மேலே ஓதிக்காட்டிய வசனத்தின் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நாம் மரியாதை உள்ள படைப்பாக, சங்கை மிகுந்த படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு ஞானத்தை வைத்துதான் இவன் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்த கட்டமாக இபாதத்தை செய்கிறார்கள். இபாதத்தை செய்வதற்கு அதற்குண்டான அறிவு ஞானங்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவு இல்லாமல் இபாதத்துகளை செய்கிற போது அந்த இபாதத்தில் பின்னடைவு ஏற்பட்டு போய்விடுகிறது, இபாதத்து செல்லாமல் ஆகிவிடுகிறது. எனவேதான் மார்க்கம் தொடர்பான அறிவு ஞானங்களை பெற்றுக்கொள்வது என்பது எல்லா மனிதர்களுக்கும் அவசியம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் பள்ளியில் இரண்டு விதமான பிரிவுகளாக நபித்தோழர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் மார்க்கத்தினுடைய ஞானத்தை அவர்களும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தையும் கடந்து செல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கிலல் மஜ்லிஸைனி அலா கைர், இந்த இரண்டு சபைகளும் சிறந்த சபைகள் என்று சொல்லிவிட்டு இந்த இரண்டு சபைகளில் ஒரு சபை இன்னொரு சபையை விட மேலோங்கிய சபை என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விளக்கம் சொல்லுவார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறது, இன்னொரு கூட்டம் மார்க்கத்தினுடைய விஷயத்தை தாங்களும் கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வத்தில் அதை கற்றுக்கொண்டும் பிறருக்கு கற்பித்துக் கொண்டும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு பிரிவுகளையும் பார்த்து சொல்லுவார்கள், இதோ இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிரார்த்தனையை அல்லாஹ் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை உகந்த பிரார்த்தனை இல்லை என்றால் அவர்களுக்கு கேட்டதை கொடுக்காமல் இருக்கலாம். அது அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது என்று சொல்லிவிட்டு இன்னொரு கூட்டம் உட்கார்ந்திருக்கிறார்கள் அல்லவா,
இவர்கள் தாங்கள் மார்க்கத்தினுடைய ஞானத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி வணக்கம் செய்ய வேண்டும் என்று தேடுகிறார்கள், எப்படி குர்ஆன் ஓத வேண்டும் என்று தேடுகிறார்கள், எப்படி வாழ்வியலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள். தெரிவதோடு மட்டுமல்ல, தெரியாத மக்களுக்கும் ஜாஹில், அங்கே தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் சேர்த்து அவர்கள் கற்பித்து கொடுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் யார் என்றால் நான் ஒரு ஆசிரியர் என்று அங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை கற்பித்து கொடுப்பதற்காக நான் வந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சொல்வார்கள். அப்படியானால் இருக்கிற சபைகளில் பல்வேறு சபைகளை நாம் ஒன்று கூடி இருக்கலாம். ஒரு திருமணத்தினுடைய சபைகளில் ஒன்று கூடி இருக்கலாம், அல்லது வேறு யாராவது படிப்பதற்காக ஒன்று கூடி இருக்கலாம், அல்லது எந்த நோக்கமும் இல்லாமல் வெறுமனே அரட்டை கச்சேரி என்று அரட்டை அடிக்கிறோம் அல்லவா, இது போன்ற சபைகளில் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த சபை என்று மேற்கோள் காட்டுகின்ற போது இரண்டு சபைகளை சொன்னார்கள். ஒன்று துஆவினுடைய சபை, இன்னொன்று மார்க்கத்தை அறிந்து அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சபை என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். அப்படியானால் மார்க்கத்தினுடைய ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக நம்முடைய சமூகம் எந்த அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவோ இபாதத்துகளை செய்கிறோம், செய்யக்கூடிய இபாதத்து சரியான முறையிலே செய்யப்படுகிறதா, ஓதக்கூடிய குர்ஆன் சரிவர ஓதப்படுகிறதா, அல்லது பல ஞானங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இந்த சமூகத்திடத்தில் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் மிகவும் கவலைப்படுவதோடு அதை குறித்துண்டான சிந்தனை செய்வதும் நமக்கு அவசியம். எந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய ஞானத்தோடு அதிகமான தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அதற்கு தோதுவான அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதற்குண்டான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வ அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் எதை நோக்கி அவன் முயற்சி செய்கிறானோ அவன் செய்யக்கூடிய முயற்சி அவனுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இல்லை, கொடுத்து விடுகிறார். அப்படியானால் மார்க்கத்தை தேட வேண்டும் என்ற ஆசையில் யாரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குண்டான ஞானத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிகமான முறையில் ஹதீஸை அறிவித்த மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த கிதாபை ஹதீஸினுடைய கிதாபுகளை நாம் எடுத்து பார்த்தாலும் அதிகமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்ன வார்த்தையை இந்த உலகத்திற்கு சமர்ப்பித்த பெருமை அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம். அதனால் இப்படி கேட்டார்கள். அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கக்கூடிய முஹாஜிரான சஹாபிகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தெரியாத அளவிற்கு நீங்கள் தெரிந்ததற்குண்டான காரணம் என்ன என்று அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் விளக்கம் கேட்டபோது அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், முஹாஜிரான சஹாபிகள் வியாபாரிகள், அவர்கள் தங்களுடைய கடை தெருவிற்கு சென்று தங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள், அதன் மூலமாக தங்களுடைய பொருள்களை அவர்கள் ஈட்டிக் கொண்டார்கள். அதே போன்று அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த அன்சாரி தோழர்கள் விவசாய பெருமக்கள், அவர்கள் விவசாயத்தினுடைய துறையில் இருந்து கொண்ட காரணத்தினால், அதே போன்று முஹாஜிரான சஹாபாக்கள் வியாபாரத்தில் இருந்து கொண்ட காரணத்தினால் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மார்க்கத்தை பெறக்கூடிய ஹதீஸுகளை பெறக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தார் என்றால் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சாப்பாட்டிற்கு வழி இல்லாத ஒரு ஏழ்மைப்பட்டவர் நான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சேர்ந்து கொண்டால் நம்முடைய வயிற்றினுடைய பசியை அங்கே ஆற்றப்படும் என்று நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டேன். நான் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு சென்றதை விட என்னுடைய வயிற்று பசியை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டேன். அல்லாஹ் அந்த பாக்கியத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்தியை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா, அத்தனை செய்திகளையும் நான் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுத்து விட்டார். நிறைய செய்திகளை நான் தெரிந்து கொண்டேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் இப்படி வந்து சொல்லுவார்கள், நீங்கள் யாராவது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரிப்பை விரித்து நான் சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் நான் சொல்லி முடிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும்.
அதற்கு பின்னால் நான் செய்தியை சொல்லி முடித்ததற்கு பின்னால் நீங்கள் விரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விரிப்பை எடுத்து உங்களுடைய நெஞ்சோடு ஒட்டி கொள்வீர்களேயானால் நான் சொல்லக்கூடிய செய்தியில் ஒரு செய்தியும் மறக்காது என்கின்ற செய்தியை ஒரு நாள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது நான் என்னுடைய தோளிலே கிடக்கக்கூடிய துண்டை எடுத்தேன். அந்த இடத்திலே விரித்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். நிறைய செய்திகளை சொன்னார்கள். அத்தனை செய்திகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அப்படியே அந்த துண்டை எடுத்து என்னுடைய நெஞ்சோடு நான் ஒத்தி கொண்டேன். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை சொன்னாலும் என்னுடைய உள்ளத்தை விட்டு அது நீங்கவில்லை, மறக்காமலாகிவிட்டது. அவ்வளவு அற்புதமான நினைவாற்றலுக்கு சொந்தக்காரராக மாறி போய்விட்டேன். நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கற்றுக்கொண்ட இந்த ஞானத்தை, எல்லா ஞானத்தையும் நான் சொல்லாமல் மறைத்து வைத்திருப்பதற்கு என்னால் முடியும். நான் பெற்ற அந்த ஞானத்தை, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள் பாக்கியத்தை வெளி உலகத்திற்கு நான் சொல்லாமல் இருந்திருக்க முடியும். ஆனால் குர்ஆனினுடைய 2 வசனங்கள் அப்படி சொல்லாமல் என்னை தடை செய்து விட்டது. நீங்கள் இல்மை மறைக்க வேண்டாம், நீங்கள் கற்றறிவை நீங்கள் மறைக்க வேண்டாம் என்று 2 வசனங்கள் எனக்கு தடை விதித்து விட்டது என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த ஞானங்களை யாரெல்லாம் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவு கிடைத்ததற்கு பின்னால் மறைப்பார்களேயானால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அதனால்தான் நான் கற்ற கல்வியை கொண்டு போய் மக்களிடத்திலே நான் எடுத்து சொன்னேன் என்று அந்த பாக்கியம் பெற்ற காரணத்தினால்தான் ஏனைய சஹாபிகள் அறிவிக்காத அளவிற்கு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன் என்று சொல்வார்களேயானால் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் அவர் கற்றுக்கொண்டார்களோ அந்த அளவிற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து விட்டார். உலகத்தில் எதற்காலாமோ நாம் நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். எல்லா நேரத்தையும் நாம் வந்து மார்க்கத்திற்காக நாம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறோமா, மார்க்கத்தினுடைய ஞானங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒதுக்கி இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க பார்க்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா செல்வத்தை அதிகமான முறையில் தேட வேண்டும் என்று சிலர் போய்விடுகிறார்கள், வேறு சில வேலைகளுக்காக சென்று விடுகிறார்கள். ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் கொஞ்ச நேரத்தை கூட ஒதுக்குவதில்லை. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சாப்பாடு கொடுக்கிறான் அல்லவா, ரிஸ்க். இந்த ரிஸ்கை கூட மார்க்கத்தினுடைய ஞானம் யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை வைத்துதான் உலகத்திற்கே அல்லாஹ் படியளந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 2 தோழர்கள் இருப்பார்கள். அந்த 2 தோழர்களில் ஒரு தோழர் சம்பாதிக்கக்கூடியவர். வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வேலைக்கு போகிறார், இன்னொருவர் மார்க்கத்தினுடைய ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக போகிறார். கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா வீட்டில், எப்போ பார்த்தாலும் நாம் பார்த்து சம்பாதிச்சு கொட்டுறோமா, எனக்கு மட்டும் தலையில் எழுதியா வச்சிருக்கு அப்படின்னு நினைப்போம் அல்லவா. அதே போன்று நீண்ட நாள் சம்பாதித்து கொண்டிருப்பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், நான் மட்டும் என்னுடைய வீட்டிற்காக உழைக்க வேண்டுமா? என்னுடைய சகோதரனும் இருக்கிறார், அவன் எதையும் உழைக்கவில்லை, மாறாக உங்களுடைய சபையில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அவர் சம்பாதிக்காமல் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சம்பாதிக்கக்கூடிய தோழர் முறையிட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு உண்மையை உணர்த்தி காட்டுகிறார்கள். அவர் சம்பாதிக்கிறார், இன்னொருவர் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், இவர் வந்து என்னிடத்திலே உட்கார்ந்து மார்க்கத்தினுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார் அல்லவா, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வரக்கத்தில் தான் உங்களுக்கு படியளக்கப்படுகிறது, உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது என்பதை சொல்லி காட்டும் பொழுது லஅல்லக பிஹி துர்ஸகு, இவரின் மூலமாகத்தான் உங்களுக்கு உணவே கிடைக்கப்பெறுகிறது என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு நிறைய விஷயத்தை கற்கிறோம் என்கிற பெயரில் கற்கக்கூடிய விஷயத்திலும் கூட கற்பதை திடம்பர கற்க வேண்டும். ஏதோ மாதிரி உட்கார்ந்து மேம்போக்காக நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் அதை நாம் அரைகுறையாக கற்றுவிட்டு மக்களிடத்திலே சென்று போதனை செய்யும் போது நாமளும் சரியான முறையில் அதை கற்றுக்கொள்ளாமல் நாமும் வழிகட்டு அடுத்தவரையும் அது வழிகட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால்தான் பெருமக்கள் சொல்லி தருவார்கள், வெறுமனை கல்வி அறிவு என்பது அது மார்க்கத்தினுடைய ஞானத்தை பொறுத்தவரை அதை திடம்பர கற்றாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த ஞானத்தை கற்றது மட்டுமல்ல, கற்று முடித்துவிட்டு பிறரிடத்திலே சேர்த்து வைக்கின்ற போது மிகவும் கவனத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள்.
அவர்களுடைய நண்பர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நண்பர்களான பெருங்கொண்ட சஹாபிகள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெருங்கொண்ட சஹாபிகள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். ஒருத்தர் வருவார், வந்துட்டு இருக்கக்கூடிய சஹாபிகளிடத்தில் கேட்பார், ஹல் ஐந்தக்கும் முஃப்தின், உங்களிடத்திலே மார்க்கத்தினுடைய தீர்ப்பு சொல்லக்கூடிய நபர் யாராவது இருக்கிறாரா என்று கேட்பார். அப்படி கேட்டபோது அங்கே இருந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்கிறாரு, கேட்க வந்தவர்கிட்ட நம்ம கேள்வியை கேட்க சொல்லுவோம், அந்த கேள்விக்குண்டான விடையை நாம் சொல்லிக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் என்ன வேணும் கேளுங்க என்று சொல்லுவார்கள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்பார், நான் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் சிறுநீரோடு கலந்து எனக்கு இந்திரியமும் வெளிப்படுகிறது, நான் இப்போ வந்து குளிக்கணுமா அல்லது ஒது செய்தால் போதுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்போ இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு அவர்கள் பதில் சொல்வார்கள், நீங்கள் குளிக்க வேண்டும் என்று பதிலை சொல்லிவிடுவார்கள். அவர் கேட்ட மாத்திரத்தில் சிறுநீரோடு கலந்து வெளிப்படுகிறது, இப்போ நான் குளிக்கணுமா அல்லது ஒது செய்ய வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறார். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் அங்கே பதில் சொல்லி விடுவார்கள். பதில் சொன்ன போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வேகமாக தொழுகையை முடிச்சுட்டு இந்த பதிலை கேட்டவர் வேகமாக சென்று விடுவார். நான் குளிக்கணுமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நான் குளிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் விடுவார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு என்ன தீர்ப்பு கொடுத்தீர்கள் என்று கேட்பார்கள். இல்லை, இப்படி வந்து கேட்டாரு, கேட்ட உடனே குளிக்கணும் என்று நாங்கள் தீர்ப்பு கொடுத்து அனுப்பிவிட்டோம் என்ற போது அந்த போகிற நபரை நீங்கள் கொஞ்சம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி போனவரை திரும்ப வர சொல்லுவார்கள். திரும்ப வர சொல்லி அவருக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்பார்கள். நீங்கள் இந்திரியம் வெளிப்படுகிறது என்று நீங்கள் நீரோடு சேர்ந்து வெளிப்படுகிறது என்று சொன்னீர்கள் அல்லவா, அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடல்நிலை எப்படி இருந்தது, அதற்கு முன்னால் ஏதாவது பால் உணர்வான சிந்தனை உங்களிடத்தில் இருந்ததா அல்லது வேறு ஏதாவது உணர்வுகள் உங்களிடத்தில் இருந்ததா என்று கேட்கும்போது அவர் சொல்லுவார், எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் இப்படி வெளியாகிறது என்ற போது நீங்கள் குளிக்க தேவையில்லை, நீங்கள் ஒது செய்தால் போதுமானது என்ற சட்டத்தை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு சட்டம் சொல்லிக் கொடுத்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்பார்கள், நீங்கள் சட்டம் சொன்னீங்க இல்லையா, இந்த சட்டத்தை குர்ஆனில் இருந்து சொன்னீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, நாங்கள் குர்ஆனில் இருந்துலாம் எதுவும் சொல்லலை, அல்லது நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த நபிமொழியில் கிடைத்த ஆய்வின்படி நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, அப்படி எதுவும் சொல்லலை. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பாடம் படித்த மிக உன்னதமான சஹாபிகள் இருப்பார்கள் அல்லவா, அந்த சஹாபிகளின் கருத்தை முன்வைத்து இந்த சட்டத்தை சொன்னீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, நாங்கள் அதெல்லாம் முன் வச்சு சொல்லவில்லை, என்னுடைய மனதில் பட்டதை நான் அப்படியே சொல்லிவிட்டேன் என்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மிகப்பெரிய சான்றிதழை பெற்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், சாதாரணமாக ஒரு இடத்துல சட்டம் சொல்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்று சொல்லிவிட்டு ஃபகீஹுன் வாஹிதுன் அஷத்து அலா ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதீன் என்று சொல்லி காட்டுவார்கள். ஒரு மார்க்கத்தை நல்ல முறையில் கற்றறிந்த ஒரு அறிஞன் இருக்கிறான் அல்லவா, இவன் ஷைத்தானுடைய ஆதிக்கம் செலுத்துவதில் ஒரு ஆபிர் வணக்கம் செய்யக்கூடியவன் இருக்கிறார். 1000 வணக்கசாலிகளை விட ஒரு ஷைத்தானை ஆதிக்கம் செய்வதில் மிகப்பெரிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால், மார்க்கத்தினுடைய ஞானத்தை யார் திறம்பட கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானை ஆதிக்கம் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அவன் ஒருவன் போதும் 1000 ஆபிதுகளை விட 1000 வணக்கசாலிகளை விட மிகப்பெரிய சிறப்பிற்குரியவன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கத்தினுடைய விஷயங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் பரவலாக பரவி போய்விட்டார்கள். இன்னைக்கு இருக்கிறதே சமூக வலைத்தளம், யார் எடுத்தாலும் எதை வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பு கொடுக்கலாம் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு தீர்ப்புகளை நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை கொடுக்கக்கூடியவரை இருக்கிறார்கள் அல்லவா, ஆசிரியர் பெருமக்கள், அதுக்கு கூட ஒரு இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் யார்கிட்ட இருந்து ஒரு கல்வியை பெற வேண்டும், கல்வி சொல்பவரெல்லாம் கல்வியாளர் அல்ல, நீங்கள் கல்வியை பெறக்கூடிய நேரத்தில் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தரத்தை சொல்லி காட்டுகிறார்கள்.
வயது முதிர்ந்த நல்ல பக்குவம் உள்ள நல்ல பட்டறிவு உள்ள நல்ல அனுபவம் உள்ள பெரிய பெரிய நபர்களிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல சாலிகான மக்களிடத்திலிருந்து நீங்கள் இல்மை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி பெற்றுக்கொள்ளுகிற வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இந்த சமூகம் அழியாமல் இருக்கும் என்று சொல்லிவிட்டு எப்பொழுது நீங்கள் கேடுகட்டவர்களிடமிருந்து உங்களுடைய இல்மை பெற்றுக்கொள்வீர்களோ, மோசமான நடத்தை உள்ளவர்களிடத்திலிருந்து நீங்கள் இல்மை எடுத்துக்கொள்வீர்களோ, இல்மை எல்லாருமே கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களினுடைய குணங்களை விட அவர் மார்க்க பற்று எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை விடுத்துவிட்டு அசாவரிகின் சின்ன பிள்ளையிட்டிருந்து நீங்கள் இல்மை எடுத்தாலோ அல்லது சிறாரிகின் மக்களிலே மிக மோசமான நடத்தை உள்ளவரிடமிருந்து நீங்கள் இல்மை எடுத்தாலோ ஹலகு அவர்கள் யாரெல்லாம் அப்படி இல்மை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்வார்கள். வழிகேடிலேயே மிக உச்சகட்ட வழிகேடு என்னவென்றால் லா ரஜுலுன் யக்ரஉல் குர்ஆன், ஒருவன் குர்ஆனை ஓதுவார், ஆனால் குர்ஆனை மேம்போக்காக ஓதிவிட்டு ஃபலா யஃப்கஹு ஃபீஹி, குர்ஆன்ல உள்ள செய்தி அவனால் விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் வெறுமனை ஓதி முடிச்சுட்டு ஒரு தர்ஜுமா படிச்சுட்டு, நம்ம பாஷையில் சொன்னோம்னா வெறுமனை தர்ஜுமா இருக்கிறது அல்லவா, இதை மட்டும் படிச்சுட்டு ஏதாவது ஒருத்தன் கிடைச்சான்னா சின்ன பையனை போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தியா, ரசூல்லா என்ன சொல்றாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி அவர்கள் பலவீனமானவர்களை மட்டும் ஆணை பிடிப்பார்கள், சிறுவர்களை பிடித்து சொல்வார்கள். வல் மர்அத வஸ்ஸபி, சின்ன பிள்ளைங்க அதே மாதிரி அடிமைகளை பிடித்து அவர்கள் போதனை செய்வார்கள். அந்த போதனையை வாங்கிட்டு அந்த சின்ன பையன் இருக்கிறான் அல்லவா, மிகப்பெரிய ஞானம் படைத்தவர்களிடத்தில் மிகப்பெரிய ஞானம் உடையவர்களிடத்திலே போய் வழக்காடுவார்கள், வாதத்தை செய்வார்கள். நான் எப்படி இருக்கிறா, இது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கிறதா என்று மிகப்பெரிய ஞானவான்களிடத்திலே போய் இவருடைய வாத திறமையை வெளிப்படுத்துவார்கள். இதுதான் உச்சகட்ட வழிகாடு என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டை குறித்து சொல்வார்கள். எனவே நாம் யாரிடத்திலிருந்து இல்மை பெறுகிறோம், அந்த இல்மை எப்படி இருக்கிறது, அவர்கள் நியாயமுள்ளவர்களாக இருக்கிறார்களா, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களா, மார்க்கத்தினுடைய ஞானத்தை சரிவர கற்றவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் ஆய்வு செய்து விளங்குகின்ற வரை இந்த சமுதாயம் வழிகடுவதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தினுடைய ஞானத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.